வணக்கம். இன்னைக்கு நாம ஆழமா அலச போறது நீங்க எங்களுக்கு அனுப்பின ஒரு மூலம். ஆமா. இது அருட்பெருஞ்சோதி அட்டகம்ங்கிறதுல இருந்து எடுத்த ஒரு பாடல். ம். பார்க்கிறதுக்கு ஒரு 8 வரி தான். ஒரு பக்தி பாடல் மாதிரி கூட தெரியலாம். ஆனா நம்ம நோக்கம் அது இல்ல. கரெக்ட். இந்த 8 வரிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பிரபஞ்ச பார்வைய, ஒரு சொல்லப்போனா ஒரு புரட்சிகரமான தத்துவத்தை வெளியே கொண்டு வர்றதுதான். நிச்சயமா. இதை எழுதினவர் வள்ளலார், ராமலிங்க அடிகளார். 19ஆம் நூற்றாண்டுல, அதாவது சாதி மத பேதங்கள் எல்லாம் உச்சத்துல இருந்த ஒரு காலத்துல. ஆமா, ரொம்ப கடினமான காலம். அந்த காலத்துல அருள், அதாவது கருணைய மட்டும் மையமா வச்சு ஒரு புதிய ஆன்மீக பார்வைய முன் வச்சவர். சரி, அந்த பார்வையோட சாராம்சத்தை இந்த வரிகள் எப்படி பிடிக்குதுன்னு பாப்போமா? பார்க்கலாம். முதல் வரியிலிருந்து ஆரம்பிக்கலாம். சரி. அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெருந்தலத்தும் மேல் நிலையில். இது ஒரு முகவரி மாதிரி இருக்கு. ஆனா இது என்ன மாதிரியான முகவரி? இதுதாங்க இந்த தத்துவத்தோட முக்கியமான ஒரு உடைப்பு. பொதுவா இறைவன் இல்ல ஒரு பரம்பொருளோட இருப்பிடத்தை சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கைலாயம், வைகுண்டம். ஆமா, மெக்கா, ஜெருசலேம், இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு புராண இடம். அந்த இடத்துக்கு போனா இறைவனை அடையலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? ஆமா. ஆனா வள்ளலார் அந்த தாரணைய இங்க மொத்தமா உடைக்கிறாரு. எப்படிங்க? இங்கேயும் வெளி, உலகம், தலம்னு இடங்களை தானே சொல்றாரு. ஆனா அந்த இடங்களோட தன்மையை கவனிங்க. அருட்பெரு வெளி, எ கிரேட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் கிரேஸ். அது ஒரு வெற்றிடம் இல்ல. ஓ. அது கருணையால நிரப்பப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வெளி. அதுக்குள்ள அருட்பெரு உலகம், கருணையால ஆன ஒரு பிரம்மாண்டம். அதுக்கும் உள்ள அருட்பெருந்தலம், கருணையோட ஒரு புனிதமான மையம். அப்போ இது ஒரு பிசிக்கல் இடம் கிடையாது. கிடையவே கிடையாது. இது ஒரு உணர்வு நிலை, ஒரு தத்துவார்த்த வெளி. ஒரு நிமிஷம், நான் சரியா புரிஞ்சுக்கிறேனான்னு பாக்குறேன். நாம இன்னைக்கு சைபர் ஸ்பேஸ்னு சொல்றோம் இல்லையா? சொல்லுங்க. அது ஒரு குறிப்பிட்ட பில்டிங் இல்ல, ஒரு ஊர் இல்ல. ஆனா அது ஒரு உண்மையான தளம். அங்க நம்ம பேசிக்கிறோம், தகவல்களை பரிமாறிக்கிறோம். அது மாதிரி இது ஒரு கிரே ஸ்பேஸ்னு சொல்லலாமா? கருணையால ஆன ஒரு தளம். மிக அருமையான ஒப்பீடு. அதுதான் கரெக்ட். அந்த கிரே ஸ்பேஸ்க்குள்ள நுழைய உங்களுக்கு ஒரு விண்கலம் தேவையில்லை. உங்க உணர்வு நிலையை மாத்தினா போதும். கருணைங்கிற மனநிலைக்கு நீங்க வரும்போது நீங்க அந்த வெளிக்குள்ள நுழையிறீங்க. ஆஹா. இது எவ்வளவு புரட்சிகரமான கருத்து பாருங்க. கடவுளை அடைய நீங்க ஒரு கோயிலுக்கு போக வேண்டியதில்ல. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே உங்க உணர்வு நிலையை மாத்துறது மூலமா அந்த இறைவெளியை உணர முடியும். இது இது ஆன்மீகத்தையே ஜனநாயகப்படுத்துற மாதிரி இருக்கே. அதுதான் வார்த்தை. அது ஒரு சிலருக்கு மட்டும் சொந்தமான இடத்திலிருந்து எல்லாருக்கும் சாத்தியமான ஒரு அனுபவமா மாறுது. இது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ யாத்திரை, சடங்கு இதெல்லாம் தாண்டி அகப்பேனந்தான் முக்கியம்னு சொல்லுது. சரி, இந்த கிரே ஸ்பேஸ்ன்றது ஏத்துக்கிட்டா அடுத்த கேள்வி வருது. என்ன கேள்வி? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற அந்த சக்தியோட வடிவம் எப்படி இருக்கும்? அடுத்த வரிகள் அத பத்தி தானே பேசுது. அருட்பெரும் பீடத் தருட்பெரு வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எப்படி குழப்புது? அதாவது அருவமான ஒரு வெளியில எப்படி ஒரு உருவம் இருக்க முடியும்? இதுதான் அடுத்த ஆழமான கருத்து. அந்த சக்தி அமர்ந்திருக்கிறது ஒரு அருட்பெரும் பீடத்தில. பீடம்னா சிம்மாசனம். ஆனா இது தங்கம் வைரம் செஞ்ச சிம்மாசனம் இல்ல. அப்போ இது கருணையால செய்யப்பட்ட ஒரு சிம்மாசனம். அது மேல அமர்ந்திருக்கிற அந்த சக்தியோட வடிவமும் அருட்பெரும் வடிவம். அதாவது கருணையே ஒரு முழுமையான வடிவம் எடுத்து உட்கார்ந்த மாதிரி. நில்லுங்க, இது ரொம்ப ஆப்ஸ்ட்ராக்டா இருக்கே. கருணைக்கு ஒரு வடிவமா? நம்மால ஒரு உருவத்தை தானே பார்க்க முடியும். கருணையை எப்படி ஒரு வடிவமா பார்க்கறது? நல்ல கேள்வி. நாம பொதுவா ஒருத்தரை பார்க்கும்போது அவர் கருணையானவர்னு சொல்றோம். அதாவது கருணைங்கிறது அவரோட ஒரு குணம். ஆமா. ஆனா இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, அந்த சக்தியோட குணங்கள்ல ஒண்ணு கருணை இல்ல. அந்த சக்தியோட முழு வடிவமே கருணை தான். அதோட மூலப்பொருளே கருணை தான். மூலப்பொருளா? ஆமா. இப்படி யோசிச்சு பாருங்களேன். நெருப்புக்கு சூடா இருக்கிறது ஒரு குணம் இல்ல. நெருப்பே சூடுதான். சரி, புரியுது. அது மாதிரி அந்த பரம்பொருளே கருணை தான். அதுல கருணையை பிரிக்க முடியாது. அப்போ நம்ம வணங்குற உருவங்கள் எல்லாம் அது அந்த எல்லையற்ற கருணையை நாம புரிஞ்சுக்கிறதுக்கான குறியீடுகளா இருக்கலாம். ஆனா அதோட உண்மையான மூல வடிவம் கருணைங்கிற உணர்வு தான். அதனாலதான் அருட்பெரும் திருவிலே அமர்ந்தன்னு முடியுது. திருனா அழகு. ஆமா, அழகு, மேன்மை. அந்த எல்லையற்ற கருணையோட அழகுலையும் மேன்மையிலையும் அந்த சக்தி வீற்றிருக்கு. ஆக அந்த சக்தியோட இருப்பிடம் கருணை, சிம்மாசனம் கருணை, வடிவமும் கருணை, அழகும் கருணை. இப்போ புரியுது. இது ஒரு கடவுளை பத்தின வர்ணனைய விட பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதிய பத்தின விளக்கம் மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி.
இப்போ கிராவிட்டி, அதாவது ஈர்ப்பு விசை எப்படி பிரபஞ்சம் முழுக்க இருக்கோ அது மாதிரி கருணைங்கிற ஒரு சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படைன்னு சொல்றாரு. நான் சொல்றது சரிதானே? மிகச்சரியா பிடிக்கிறீங்க. அத்வைத வேதாந்தத்துல பிரம்மம்னு சொல்றாங்கல்ல, ஆமா, எல்லாத்துக்கும் ஆதாரம்னு. அதே மாதிரி சூஃபி தத்துவத்துல அன்புதான் பிரபஞ்சத்தோட மையம்னு சொல்ற மாதிரி அதுக்கு இணையான ஒரு கருத்தை வள்ளலார் அருள்ங்கிற வார்த்தை மூலமா முன்வைக்கிறாரு. சரி, இதுவரைக்கும் அந்த சக்தியோட இடத்தையும் வடிவத்தையும் பார்த்தோம். இப்போ அதோடையான உறவு எப்படிப்பட்டதுன்னு பாடல் நகருது. ஆமா, அடுத்த வரிகள்ல தொனியே மொத்தமா மாறுது. அதுவரைக்கும் எங்கேயோ தூரத்துல இருந்து வர்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ அருட்பெரும் பதியே, அருட்பெரும் நிதியே, அருட்பெரும் சித்தி என் அமுதேன்னு நேரடியா பேச ஆரம்பிக்குது. ஒரு உரையாடல் மாதிரி. ஆமா, அந்த பிரம்மாண்டமான தத்துவத்தை இப்போ தனிப்பட்ட அனுபவமா மாத்துது இந்த வரி. முதல்ல பதியேங்குது. பதினா தலைவன், பாதுகாவலன். ம் இந்த கிரே ஸ்பேஸோட இந்த கருணை பிரபஞ்சத்தோட தலைவன் நீதான். அடுத்து நிதியே, செல்வம். ஆனா இது அழியக்கூடிய பௌதிக செல்வம் இல்ல. அப்போ இது ஆன்மீக செல்வமா? என்னைக்கும் குறையாத உண்மையான பேரின்பச் செல்வம் நீதான்னு சொல்லுது. இதுல அருட்பெரும் சித்திங்கிறது எனக்கு ஒரு கேள்வி எழுப்புது. சித்தினாலே நமக்கு அஷ்டமா சித்திகள், அதாவது இந்த அமானுஷ்ய சக்திகள் தான் ஞாபகத்துக்கு வரும். அதத்தான் இது குறிப்பிடுதா? அது ஒரு பகுதி தாங்க. ஆனா இங்க சித்திங்கிறதோட பொருள் அதை விட பரந்தது. சித்தினா முழுமை, பூரணத்துவம், எதையும் சாதிக்க வல்ல ஆற்றல். ஓகே. ஆனா ரொம்ப முக்கியமா இதுவும் அருட்பெருஞ்சித்தி, அதாவது கருணையிலேருந்து பிறக்கிற ஆற்றல். இது அழிக்கிற ஆற்றல் இல்ல, இது உருவாக்குற, காக்கிற, அரவணைக்கிற ஆற்றல். உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை பசியால அழும்போது தாய்க்கு பால் சுரக்குதே, அது ஒரு அருட்பெருஞ்சித்தி. ஒருத்தருக்கு உதவணும்னு எண்ணம் வருதே, அது ஒரு அருட்பெருஞ்சித்தி. கருணையோட அடிப்படையில செயல்படுற எந்த ஆற்றலும் அதுதான். இது ஒரு சக்தி வாய்ந்த விளக்கம். ஆனா இந்த வரியோட கடைசியில என் அமுதேங்கிற ஒரு சொற்றொடர் எல்லாத்தையும் மாத்திடுது. ஆமா இல்லையா? அது வரைக்கும் பிரபஞ்சத்தோட தலைவனா, நிதியா, ஆற்றலா இருந்த ஒண்ணு திடீர்னு என் அமுதம்னு ரொம்ப நெருக்கமான, சொந்தமான ஒண்ணா மாறுது. இந்த மாற்றம் ஏன்? அதுதான் இந்த பாடலோட இதயம். இதுதான் தத்துவத்திலிருந்து அனுபவத்துக்கு மாறுற புள்ளி. அமுதம் என்ன செய்யும்? கரெக்ட். இந்த பிரபஞ்ச பெரும் சக்தி எனக்கு வாழ்வளிக்கிற தனிப்பட்ட அமுதம் மாதிரிங்கிறது இந்த வரி. அது எங்கேயோ இருக்கிற பொதுவான சக்தி மட்டும் இல்ல, அது உங்களுக்கான, எனக்கான தனிப்பட்ட அனுபவம். உங்க தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் மாதிரி, உங்க பசிய போக்குற உணவு மாதிரி. அந்த பிரம்மாண்டம் உங்க உள்ளங்கையில அமுதமா தரப்படுது. இந்த ஒரு சொல் தான் அந்த பரம்பொருளுக்கும் தனிப்பட்ட உயிருக்கும் நடுவுல ஒரு ஆழமான, பிரிக்க முடியாத உறவை ஏற்படுத்துது. அற்புதமான ஒரு மாற்றம். பிரபஞ்ச சக்திய தான் சொந்த அமுதமா பாக்குற பார்வை. சரி, பிரபஞ்சத்திலிருந்து தனிப்பட்ட அனுபவத்துக்கு வந்தாச்சு. இந்த அமுதத்தை சுவைச்சா என்ன ஆகும்? இதோட இறுதி பயன் என்ன? அதான் கடைசி வரிகள். ஆமா, பாடல் இறுதியா உச்சத்தை அடையுது. அருட்பெரும் களிப்பே, அருட்பெரும் சுகமே, அருட்பெரும் சோதி என் அரசே. இங்குதான் இந்த முழு பயணத்தோட பலன் என்னங்கிறது விளக்கப்படுது. அந்த அமுதத்தை உணர்றதுங்கிறது அருட்பெரும் களிப்பு. களிப்புன்னா எல்லையற்ற பேரானந்தம், an explosion of joy. ஓ, எந்தவிதமான துன்ப கலப்பும் இல்லாத ஒரு தூய ஆனந்த நிலை. அடுத்து அருட்பெரும் சுகம். இதுவும் எல்லையற்ற பேரின்பந்தான். ஆனா களிப்புங்கிறது ஒரு உச்சபட்ச மன எழுச்சின்னா, சுகம்ங்கிறது ஒரு நிலையான, அமைதியான, ஆழமான பேரின்பம். A state of deep bliss and contentment. இது ரெண்டுக்கும் கூட அருள்தான் காரணமா? ஆமா, இந்த ரெண்டு அனுபவங்களும் கூட அருளால், அந்த கருணையால விளையறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது கருணையை உணர்றதோட பக்க விளைவுகள் தான் இந்த ஆனந்தமும் பேரின்பமும். சரியா சொன்னீங்க. கடைசியா அருட்பெரும் ஜோதி என் அரசேன்னு முடியுது. அந்த சக்திங்கிறது கருணையோட ஒரு மாபெரும் ஒளிப்பிழம்பு, சோதி. அந்த ஒளி இருளை, அதாவது அறியாமையை, பயத்தை, வெறுப்பை நீக்கக்கூடியது. அந்த ஒளியே என் அரசன்னு. ஆமா, என் அரசேன்னு உரிமையோடையும் முழுமையான சரணாகதியோடையும் பாடல் நிறைவடையுது. இது ஒரு முழுமையான வட்டம் மாதிரி இருக்கே. எங்கேயோ அருட்பெரும் வெளியில்னு ரொம்ப தூரத்துல பிரம்மாண்டமா ஆரம்பிச்சு, ஆமா, கடைசியில என் அரசன்னு ரொம்ப நெருக்கமான தனிப்பட்ட உறவுல வந்து நிக்குது இந்த பயணம். சரியா சொன்னீங்க.
பறந்து விரிஞ்ச வெளியில இருக்கிற அந்த பதிய என்ன அரசனாக நான் உணர்றேன், அந்த அருட்பெரு வடிவத்தை என்ன அமுதமா நான் சுவைக்கிறேன், அந்த அருட்பெரு நீதிய என் சுகமா நான் அனுபவிக்கிறேன். பிரபஞ்சமும் தனிப்பட்ட ஆன்மாவும் ஒன்னா இணையுது. ஆமா, இந்த அருள்ங்கிற புள்ளியில ஒன்னா இணையுது. இது ஒரு தத்துவ பயணம் மட்டும் இல்ல, இது ஒரு உணர்வு பயணம். அப்படியானா இந்த 8 வரிகளும் வெறும் புகழ்ச்சி பாடல் இல்ல, இது ஒரு வழிகாட்டி. ஒரு முழுமையான வழிகாட்டி. பரம்பொருளை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி உணர்றது, அதனால என்ன பெறறது, அதோட எப்படி வாழ்றதுன்றதுக்கான ஒரு கைடு. ஆமா, இந்த ஆழமான அலசலோட முடிவுல நாம பாக்குறது என்னன்னா, அருள்ங்கிற ஒரே ஒரு வார்த்தைய மைய அச்சா வச்சு ஒரு பிரம்மாண்டமான தத்துவ கட்டிடம் எழுப்பப்பட்டிருக்கு. எல்லாத்தோட அடிப்படையும் அந்த எல்லையற்ற கருணைதான்னு சொல்லுது இந்த பாடல். இது வெறும் ஒரு நம்பிக்கை இல்ல, இது ஒரு பிரபஞ்ச மாதிரி, மாடல் ஆஃப் த காஸ்மாஸ். ஆமா, அதுதான் இதோட மையம். அந்த அருள்ங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டா இந்த பாடல்ல இருக்கிற அத்தனை வர்ணனைகளும் அத்தனை உணர்வுகளும் அர்த்தமில்லாம போயிடும். அதுதான் எல்லாத்தையும் இணைக்குது. அதுவே அனைத்தையும் இணைக்கும் மையப்புள்ளி. இந்த பிரபஞ்சமே கருணையோட வெளிப்பாடு. அதில் உள்ள சக்தியும் கருணையோட வடிவம். அதை அடைறதால கிடைக்கிற பயனும் கருணையோட ஆனந்தம். இது ஒரு முழுமையான அருள் தத்துவம். இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த பாடல் முன்வைக்கிற தத்துவத்தை நாம சீரியஸா எடுத்துக்கிட்டா, கருணைங்கிறது நாம அப்பப்போ காண்பிக்கிற ஒரு நல்ல குணம் மட்டும் இல்ல. அது பிரபஞ்சத்தோட அடிப்படை இயக்க விசை. ஆமா, அப்படின்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? இதோ உங்களுக்காக ஒரு சிந்தனை பயிற்சி. இன்னைக்கு நீங்க சந்திக்க போற ஒரு நபர்கிட்ட, அது உங்க சக ஊழியரா இருக்கலாம், குடும்ப உறுப்பினரா இருக்கலாம், இல்ல ஒரு கடைக்காரரா இருக்கலாம். அவங்க கிட்ட பேசும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையேயான வெளி வெறுமையானது இல்ல, அது அருட்பெருவெளி, அதாவது கருணையால நிரம்பி இருக்குன்னு ஒரு கணம் நினைச்சு பாருங்க. ஆஹா, அந்த எண்ணம் உங்க வார்த்தைகளை, உங்க செயல்களை, உங்க அணுகுமுறையை எப்படி மாத்தும்? வெறுமனே நல்லபடியா நடந்துக்கிறது இல்ல, அந்த வெளியோட தன்மையே கருணைதான்ற உணர்வோட செயல்பட்டா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க.